ராணிக்கு பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைல்ல? அவ நார்மலா தானே இருக்கா. இப்ப எப்படி இருக்கா? அதெல்லாம் பரவாயில்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்காங்க. விட்டா உங்களுக்கு பிபி ஏறிடும் போல இருக்கே. நீங்க இங்கே நின்னுட்டு இருந்தா உங்களை அட்மிட் பண்ண வேண்டியது வந்துடும். தயவு செஞ்சு வெளில போய் உட்காருங்க. இல்ல டாக்டர், நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன். மிஸ்டர் சித்தார்த், நீங்க முதல்ல வெளியில போய் உட்காருங்க. அவங்களுக்கு பிபி அப்நார்மலா இருக்கு. அவங்க கிட்ட தனியா பேசினாதான் என்ன ஏதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். ஒன்னும் பயப்படுற அளவுக்கு இல்ல. நீங்க வெளியே போய் உட்காருங்க. சரி Please. டாக்டர். அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அது ஃபர்ஸ்ட் டைம் வந்தது மனோ சவுண்டு தான். அடுத்து கேட்டது சித்தப்பா சவுண்டு தான். உங்களுக்கு ஒண்ணு கேட்கலையா? ஷோ, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சும்மா தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ண வேண்டியது. வேற ஏதாவது சத்தத்தை கேட்டிருப்பேன். ஐயோ, இங்க பாருங்க அத்தை, ஏதோ ஒரு சத்தம்லாம் இல்ல, எனக்கு கிளியரா கேட்டுச்சு. அவங்க 2 பேரோட சத்தம் தான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த பொம்மை தான் வந்திருக்கணும். அவங்க அவகிட்ட மாட்டி இருக்கணும். ஷோ, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உனக்கு ஏற்கனவே கருணாக்கு வேற சொன்ன அப்படியே நடந்து தொலைஞ்சிரும். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு. ஐயோ அத்தை, கோவத்துல வார்த்தையை விடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற அதே பயம் தான் எனக்கும் இருக்கு. என்ன அதே அளவா? உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுது என்னை விட எக்கச்சக்கமா இருக்குன்னு. அப்புறம் உங்களுக்கு மட்டும் பயம் இல்லையா என்ன? பொம்மி குறி வச்சிருக்கிறதே உங்களதான். முதல் சாவு உங்களுக்கு தான் நடக்க போகுது. ஏய், எனக்கு வர எரிச்சலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. நீ பயப்படுறது பார்த்தாதானே என்னையும் சேர்த்து பயமுறுத்துறியா? சரியான தொட நடுங்கியா இருக்கியே. உன் உடம்புக்குள்ளலாம் அந்த பை இவ்வளவு நாள் எப்படிதான் இருந்துச்சோ. ராணி, உனக்கு பிபி ரொம்ப அப்நார்மலா இருக்குமா? ரெக்கார்டர்ல ரொம்ப ஃபிளக்சுவேஷன் டிடெக்ட் பண்ணதால தான் சித்தார்த்தை வெளியே அனுப்பிட்டு உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏதோ சம்திங் ராங். என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஆக்சுவலா எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டர். இங்க பாரு, கண்டிப்பா ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓவர் திங்கிங்கால தான் பிபி இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பா நான் உனக்கு பண்ணுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. என்னன்னு சொல்லு. சொல்லுமா ராணி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு. ரொம்ப நன்றி டாக்டர். கரெக்டான நேரத்துக்கு உதவி பண்ணிக்கிறீங்க. சரி மேடம், நான் இப்போ வெளியே போயிட்டு என் வீட்டுக்காரரை உள்ளார அனுப்பி விடுறேன். நான் பேசின மாதிரியே பேசுறேங்க. இங்க பாருமா, நீ ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றதால தான் நான் உனக்கு இதை பண்றேன். ஆஸ் அ டாக்டரா நான் இதை பண்ணவே கூடாது. வெளியே தெரிஞ்சா என் வேலையே போயிடும். ராணி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க டாக்டர். நான் போட போற மருந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடு வரைக்கும் கார் ஓட்டிட்டு போக முடியுமான்னு தெரியல. அதை நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் வண்டி ஓட்டுவேன். நான் கூட்டின்னு போய்க்கிறேன். சரிம்மா, பயப்படாத. தேங்க்ஸ் மேடம். ராணி, என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எல்லாம் நார்மல் தானே? பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது உன்னை உள்ளார வர சொன்னாங்க. என்னையவா? எதுக்கு? தெரியலையா? உன்னை வர சொன்னாங்க. நீ போயிட்டு வா போ. அட போயா போ. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க சார். பொம்மியோட ஆத்மா புனித ஆத்மாவா மாறலன்னா
அடுத்த 2000 வருஷம் பொம்மியோட ஆத்மா நரக வேதனையை அனுபவிக்க வேண்டியது வரும். தேவையில்லாம பேசி மேடம், என்ன அத்தை, காட்டுக்குள்ள இப்படி ஒரு பொண்ணு வந்திருக்கு? பக்கத்துல வரட்டும். எதுக்கும் பயப்படுறியா? என்னமோ பண்ணுங்க. பயப்படாத, அங்க பாரு. சொல்லுங்கம்மா, யார் நீங்க? இங்க பக்கத்துல ஒரு கோயில் ஆற்கால பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சொல்றோம். நீங்க என்ன கழுத்து புறா நகைய போட்டுக்கிட்டு கையில சூட்கேஸோட தனியா வரீங்க? ஆட்டோல தான் வந்தேன். ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி, கோயிலுக்கு அவசியம் போகணுமேன்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு நடந்தே வந்துட்டேன். அதுக்காக இப்படியாம்மா கழுத்து புறா நகைய போட்டுக்கிட்டு இப்படி பெட்டியை தூக்கிக்கிட்டு தனியா போலாமா? பாதுகாப்பே இல்ல, காலம் வேற கெட்டு கிடக்கு. என்னங்க நீங்க, நான் கழுத்துல போட்டுக்கிற நகையை பத்தி இப்படி சொல்றீங்க? இந்த சூட்கேஸ் நிறைய நகையும் பணமும் தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா? அம்மனுக்கு கொண்டு போறதுதான். எதுக்கு இவ்வளவு நகையும் அம்மனுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்க? இத்தனை வருஷமா குழந்தை பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுக்கலைங்க. இந்த அம்மனுக்கு தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் வயித்துல குழந்தை தங்கியிருக்கு. அதனாலதான் அதுக்கு நன்றி கடன் செலுத்த தான் நான் போறேன். அப்ப ஏற்கனவே அந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கம்மா. இப்ப திடீர்னு பாதி வழியில இறங்குனதுனாலதான் பாதை தெரியல. எனக்கு இந்த போன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. நீங்க வழி காமிச்சா மட்டும் போதும், நான் போய்க்கிறேன். அது இப்படியே நேரா போய் அந்த ரைட்ல திரும்பி அப்படியே ஸ்ட்ரைட்டா. ஒரு நிமிஷமா, இப்படி கொஞ்சம் வரியா? வா, ஒரு நிமிஷம் வந்துடுறோம். என்ன? ஏய் தமனா, என்ன பண்ணலான் இருக்க? அத்தை, எதுக்கு நமக்கு பிரச்சனை இல்ல? வழி சொல்லி அனுப்பி விட்டுறலாம். ஷோ, பைத்தியமா நீ? கிறுக்கத்தனமா பேசிட்டு இருக்க. அவ உடம்புல போட்டிருக்கிற நகை, சூட்கேஸ்ல இருக்கிற நகைலாம் எவ்வளவுன்னு நீயும் பார்த்தல. இதெல்லாம் அடிச்சோன்னா பல கோடி தேரும். ஐயோ அத்தை, நமக்கு இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் தேவையா? இங்க பாரு, நாம இனிப்பு இல்லத்துல இருக்கிற ஆஸ்தியை அடையறதுக்கு தானே இவ்வளவு போராட்டமும் பண்ணிட்டு இருக்கோம். தானா ஒரு விஷயம் நம்மள தேடி வந்திருக்கு. எதுக்கு நாம அதை அடையக்கூடாது? யோசிக்காத தமன்னா, ஒரே ஆளா தனியா வந்திருக்கா. இவளை காட்டுக்குள்ள அடிச்சு போட்டுட்டோம்னா ஆளே இருக்காது கேட்க. மொத்தத்தையும் நாம 2 பேரும் பிரிச்சுக்கலாம். ஏகப்பட்ட அமௌண்ட் தேரும். சரி, நகை என்ன விலை விக்குதுன்னு தெரியும்ல. நாளுக்கு நாள் விலை குப்பு குப்புன்னு ஏறிக்கிட்டு இருக்கு. என்னத்த பண்ண சொல்றீங்க? இவ்வளவு நகையையும் பணத்தையும் அடையறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை கொலை பண்ணா கூட தப்பில்ல. ஐயோ, மறுபடியுமா? ஒரு தடவை பண்ணிட்டோம், இன்னொரு தடவை பண்றதுக்கு கசக்குதான். இத பாரு, நீ எதுவும் பண்ணாத. நீ நான் சொல்றத மட்டும் கேளு, ஹெல்ப் மட்டும் பண்ணு. அம்மா, நேரமாகுதுங்க, கொஞ்சம் வரீங்களா? வந்துட்டோம். எதுவும் பேசாம வா, நான் பாத்துக்கிறேன். போ. அது ஒண்ணும் இல்ல, கோவில் எங்க இருக்குன்னு எங்களுக்குள்ள லேசா ஒரு கன்ஃபியூஷன். அதான் எங்களுக்குள்ள வழி எப்படி போறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நாங்களும் அந்த பக்கமா தான் போறோம். எங்க கூட வாங்களே, நாம எல்லாரும் சேர்ந்து போயிடலாம். சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நாம எல்லாரும் சேர்ந்து தானே போறோம். நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாலேயே வரோம். இவ்வளவு நகை வச்சிருக்கீங்க, பணம் எல்லாம் வச்சிருக்கீங்க. தனியா போனா பாதுகாப்பா இருக்காதுல்ல. அதனால நீங்க முன்னால போங்க, உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க பின்னாலேயே வரோம். சரி சரி, வாங்க. ரொம்ப நன்றி, வாங்க. வாங்க வாங்க. தமனா, அதை இட. போலாம்.
என்னம்மா என்னாச்சு? ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணு இல்லம்மா, காட்டு பாதையில ஏதாவது சத்தம் கேட்டுட்டு தான் இருக்கும். கோவில் பக்கத்துல வந்துருச்சு. நீ போ, நாங்க பின்னாலேயே வரோம். சரி. மயங்கிட்டா. பொட்டியடு பொட்டியடு. தமனா சீக்கிரம் கழட்டுங்க. நகையெல்லாம் கழட்டு. ஒண்ணு கூட விடாத. சீக்கிரம் 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 கழட்டு. சீக்கிரம். சீக்கிரம். இந்தாங்க. மயக்கம் தெளிஞ்சிட போகுது. சீக்கிரம் குடு 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 குடு. மெதுவா மெதுவா. சீக்கிரம் எடு. போதும் போதும், வா, எல்லாம் எடுத்துட்டல. அவ்வளவுதான். முதல்ல சூட்கேஸ் எடு, எல்லாத்தையும் உள்ள வைக்கலாம். அது தேளு. ஐயோ, என்னன்னு புரியலையே. என்ன இது? பெட்டிக்குள்ள ஃபுல்லா தேளா இருக்கு. ஐயோ, என்ன இது? நகையெல்லாம் பாப்பா மாறுது. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, என்ன நீ 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 இன்னும் சாகல? உயிரோட இருந்தா தாண்டி சாவா? மம்மி, இன்னும் நீங்க திருந்தலல்ல? காசுன்னா எதை வேணாலும் தின்னுருவீங்க போல இருக்கே. இதெல்லாம் நீங்களா மனுஷ ஜென்மங்களா? இப்பேற்பட்ட அநியாயத்தையும் அநீதியையும் பண்ணிட்டு இப்பவும் அப்படியே மாறாம இருக்கீங்க. உங்க 4 பேரையும் நான் இப்ப கொல்ல போறது இல்ல. உங்க எல்லாரையும் என் மாய உலகத்துக்கு கொண்டு போய் அணு அணுவா துடிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறேன். ஏண்டா வாழ்க்கையில இப்படி ஒரு தப்பு பண்ணோன்னு நீங்க யோசிச்சு யோசிச்சு நரக வேதனை அடையணும். அதுக்கப்புறம் உங்களை நான் அழிப்பேன். என்ன விட்டுடு, ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுடு. ராணி, இங்க பாரு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ பாட்டுக்கு எனக்கு பிரஷர் இருக்கு அது இதுன்னு சொல்லி வச்சிருக்க. அவங்க என்னன்னா எனக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நீதான் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி டென்ஷனா யோசிக்கிற. அது ஓசரம் தான் நான் அப்படி சொன்னேன். இங்க பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். தேவையில்லாம அந்த டாக்டர் வேற எனக்கு ஊசி போட்டு விட்டாங்க. ஐயோ, இந்த டாக்டர் இருக்காங்களே, பேஷண்ட் நான் ஒண்ணு கூட்டிட்டு வந்தா என்ன பேஷண்ட் ஆக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. அது நான் சொன்னத அவங்க டாக்டர் ஒழுங்கா புரிஞ்சுக்கலையா? அதான் ஒன்னும் நடக்கலல்ல. AM.
ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது நான் 12 மணிக்குள்ள பொம்மி அக்காவை கூப்பிட்டு பேசி நான் தடுத்தே ஆகணுமே. கடவுளே என்ன காப்பாத்து. என்ன ராணி, திடீர்னு எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு. யோ என்னயா என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, அப்படி தூக்கம் வர மாதிரி இருக்கு. சரி வா, சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். யோ 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 தாடிகாரா, ஆ? ஆ? என்னயா பண்ணிருக்கிற? நீ நீ முதல்ல வண்டியை நிறுத்தியா? ஆ? சரி இரு. வண்டியை நிறுத்து. யோ வண்டியை நிறுத்தியா? நிறுத்துறேன். யோ என்னயா என்ன ஆச்சு உனக்கு? தெரியல, செமையா தூக்கம் வருது. ஒண்ணு பண்ணலாம், பேசாம டாக்ஸி பிடிச்சு போயிடலாமா? யோ என்னத்துக்குயா டாக்ஸி? நான் வேணா உன்னை வீட்டுக்கிட்டு போறேன்யா. ராணி, நீ கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, டாக்ஸியோ ஆட்டோவோ இப்படி நம்ம அதுலயே போயிடலாம். யோ அதெல்லாம் ஆபத்துன்னு வந்தா ஓட்டிக்கலாம்யா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படியா? சரி. அட கடவுளே, தாடிகாரா என்ன மன்னிச்சிரியா. நீ டென்ஷன் ஆக கூடாதுன்னு தான் உன்னான இந்த விஷயத்த மறைச்சேன். என்ன மன்னிச்சிரியா. மனோ, தமனா, நீங்களும் வாங்கிட்டீங்களா? ஆமாக்கா. ஆமாம்மா. என்ன பண்றா? டேய் மனோ, என்னடா இதெல்லாம்? தெரியல, சும்மா அறியா. ஐயோ, இவ என்ன சாப்பாட்டு பொருள் மாதிரி தட்டு தட்டா வர வைக்கிறா? ஐயோ, பேசாம இருங்க. இது மிளகா பொடி. இது அப்படியே உடம்பு முழுக்க தேய்ச்சி விட்டா நல்லா எரியும். ஐயோ, ஐயோ, ஐயோ. இது கந்தகம். அது எதுக்கு? இந்த மிளகா பொடியை நான் தேய்ச்சி விட்டா உடம்பு முழுக்க தோல் மொத்தமும் உறிஞ்சு அதுல மிளகா பொடி பட்டா எப்படி இருக்கும்? ஐயோ, ஐயோ, பத்தி எரியும். அந்த மாதிரி இருக்கும். ஐயோ. ஐயோ. விட்டுடு, ஒண்ணு பண்ணிடாத. மாட்டினாக்கா. வேண்டாம். ஐயோ மம்மி, இங்க பாருமா, எங்களை விட்டுருமா, இப்படியே ஓடிடுறோமா. ப்ளீஸ் மம்மி. ஆமா பொம்மி, பொம்மி எங்களை விட்டுரு பொம்மி. தெரியாம தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிரு பொம்மி. விட்டுடுமா. இனிமே இப்படி பண்ண மாட்டோம் பொம்மி. எங்களை மன்னிச்சிரு பொம்மி. எங்களை பொம்மி, மன்னிச்சிடு. நான் தோப்புக்காரனு கூட போடுறேன், எங்களை விட்டுரு பொம்மி ப்ளீஸ். ஆமாமா, அதுக்காக இப்படி உரிச்சு உப்பு கண்ட போடுறதா? வேணாமா, எங்களை விட்டுடு.
உங்களுக்கு எல்லாம் இது பத்தாது. இன்னும் நீங்க நல்லா உணரணும். இப்ப என்ன கதறணும். வேணாம் பொம்மி, எங்களை விட்டு நாங்க எப்படியோ ஓடிடுறோம்.